சிவகங்கை மாவட்டத்தில் தகரப்பேட்டையில் இருந்த ரூபாய் 500, 200, 50, 20 நோட்டுகள் அரிக்கப்பட்டு கிடந்தன. ஏழை தம்பதியினர் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக உண்டியலில் சேமித்த ரூபாய் 1,00,000த்தையும் கரையான் அரித்துவிட்டது. அந்த கரையான் அரித்த 1,00,000 ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக நடிகர் ராகவா லாரன்ஸ் ரூபாய் 1,00,000 நிதியுதவி வழங்கினார். இந்த உதவியை தம்பதியினர் எதிர்பார்க்கவே இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கிளாதாரி ஊராட்சி சுக்னியார்பட்டியைச் சேர்ந்த தம்பதி குமார் முத்துக்கருப்பி. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். கூலி வேலை செய்து தங்களது குழந்தைகளை காப்பாற்றி வரும் நிலையில் மிச்சமுள்ள பணத்தை தகர உண்டியலில் சிறுக சிறுக சேமித்து வந்துள்ளனர். ஒரு தகர உண்டியலில் ரூபாய் 500 தாள்களாக ரூபாய் 1,00,000 வரை சேமித்து வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைத்து வைத்திருந்தார்கள். 30 வயதான முத்துக்கருப்பி 2 நாட்களுக்கு முன்பு குழந்தைகளுக்கு காதணி விழாவுக்காக உண்டியலை திறந்து பார்த்தபோது பல 500 ரூபாய் நோட்டுகளை கரையான்கள் அரித்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். சமீபத்தில் பெய்த மழையால் பணம் முழுவதும் நனைந்ததுடன் கரையான் அரித்திருக்கிறது. 1 வருடத்துக்கும் மேலாக தகரப்பேட்டையில் சேகரிக்கப்பட்ட பணத்தில் ரூபாய் 500, 200, 50, 20 நோட்டுகளை கரையான் அரித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிவகங்கை கலெக்டர் ஆஷா அஜித் தாசில்தார் சிவராமனிடம் தெரிவித்து முன்னோடி வங்கி மூலம் ரிசர்வ் வங்கியிடம் கருணை அடிப்படையில் பணத்தை பெற்றுத்தர முயற்சிக்க உத்தரவிட்டார். அதன்படியே முத்துக்கருப்பியை வங்கி மேலாளர் அழைத்து சென்றபோது கிழிந்த ரூபாய் நோட்டுகளை மட்டுமே மாற்றித்தர வங்கிகளுக்கு அதிகாரம் இருப்பதாகவும், இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ரிசர்வ் வங்கிக்கு முறையாக கடிதம் அனுப்பி அவர்களின் அறிவுரைப்படியே செயல்பட முடியும் எனினும் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக வங்கி அதிகாரிகள் உறுதி தந்தனர். பணத்தை பெற்றுத்தர வங்கியினருக்கும் உதவி செய்வதாக சொன்னாலும் பிள்ளைகளின் காதணி விழாவை எப்படி நடத்துவது என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் முத்துக்கருப்பி. இந்நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் முத்துக்கருப்பி மற்றும் அவரது குடும்பத்தினரை சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு வரவழைத்து ரூபாய் 1,00,000 வழங்கி உதவினார். இது குறித்த வீடியோவையும் லாரன்ஸ் வெளியிட்டிருக்கிறார். நிதியுதவி செய்த ராகவா லாரன்ஸுக்கு முத்துக்கருப்பி நன்றி தெரிவித்துள்ளார்.